வெல்கம் பேக் டு மை சேனல் ஹர்ஷிஸ் மைண்ட். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட்லி நான் எங்கள் ஃபேமிலியோடு நான் சென்னையில் நடந்த 2024 47th புக் ஃபேர் போயிருந்தோம். அது YMCA நந்தனத்தில் நடந்தது. ஸோ அங்கே நாங்கள் நிறைய அது மொத்தமாக 900 மேற்பட்ட புக் ஷாப்ஸ்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் ஒரு ரோ முடிக்கிறதுலேயே கால் வலிச்சுது, பயங்கரமாக கால் வலியாக போயிடுது. அதனால நாங்கள் கொஞ்சம் இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எப்படியோ கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருக்கோம். ஒரு 10 புக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10 புக்ஸும் என்ன எதை பற்றி உள்ளது அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏன் புக் இது இந்த புக்கை நான் ரொம்ப விரும்பி வாங்கினேன். என் செலெக்ஷன் இது. ஸோ இதுக்கு பேர் த சீக்ரெட் கார்டன். ஸோ இது ஃப்ரான்சிஸ் ஹாட்கசன் பர்னெட் எழுதின புக்கு. வாயிலே வர மாட்டேங்குது பேர். ஸோ இந்த புக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா இறந்துருவாங்க. அப்புறமா அந்த பொண்ணு ஒரு ஆர்ஃபனேஜில் தான் இருப்பா. அந்த ஆர்ஃபனேஜோட டீச்சர் அந்த பொண்ணை ஒரு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் இந்த சீக்ரெட் கார்டன். அடுத்தது இது என் அம்மா செலெக்ஷன். அதாவது இது ராபின் சர்மா எழுதின ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்ற புக்கு. அதாவது நம்மளுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த மாதிரி புக் இது. ஸோ நம்ம இறந்த பிறகு யார் நமக்காக இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இது. அடுத்தது என் அப்பா வாங்கின த டைரி ஆஃப் த யங் கேர்ள் ஆனி ஃப்ராங்க்லின். ஸோ இது எப்படிலாம் அப்படியே இந்த ஆனி ஃப்ராங்க்லின் யாரெல்லாம் வேர்ல்ட் வார் 2ல் ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸை பிடிச்சிடுச்சு. ஓகே, ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸை ஆட்டி பழச்சிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஆனி ஃப்ராங்க்லின் நெதர்லாண்ட்ஸில் இருந்தவங்க, ஆம்ஸ்டர்டாமில் இருந்தவங்க. அவங்க ஒரு ஜூஸ். அதனால் இந்த ஹிட்லர் அங்கே ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸை ஆட்டி படித்த பிறகு ஹிட்லர்ஸ் ஜூஸ் எல்லாம் கொலை பண்ண ஆரம்பித்தாங்கல்ல. அந்த நேரத்தில் இவங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு பங்க்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இருக்க போது அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுதுன்னு சொல்லி இந்த மாதிரி டைரி எழுதுவாங்க. ஸோ அதில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஹேண்ட் ரைட்டிங். ஆனால் அது ஸ்மஜ்ஜாக இருக்கிறனால கீழே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டே 14th ஜூன் 1942 ஆரம்பிச்சு எப்போ முடியுது தெரியுமா? டியூஸ்டே ஆகஸ்ட் 1 1944. அதாவது 2 வருஷத்துக்கான டைரி இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நிறைய ஸ்டஃப் உள்ள புக் இது. அதனால இது என் அப்பாவோட செலெக்ஷன் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா இது என் அம்மா என் அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இதுக்கு பேர் த மிராக்கிள் மார்னிங், த 6 habits that will transform your life before 8 AM. இது ஹால் எல்ராட் எழுதின புக்கு. ஸோ இது நம்ம 8 மணிக்குள்ள நம்ம பண்ணுற நல்ல ஹேபிட் 6 இருக்கு. ஸோ இதில் நிறைய இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஹேபிட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த புக்கில். இதுவும் நல்ல ஒரு ஸ்டஃப் உள்ள புக்கு. ப்ளஸ் இது சூப்பராக மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ இதை படித்தாலே நமக்கு இந்த மாதிரி பண்ணணும், ஏதாவது ப்ரொடக்டிவாக நமக்கு தோணும். அதுதான் இது அம்மாவோட செலெக்ஷன் என் அப்பாவுக்காக. ஸோ அடுத்தது என் செலெக்ஷன். நான் ஃபுல்லாக ஃபேண்டசி தான். எனக்கு அது தாண்டி எனக்கு ஒன்றுமே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்தது நான் ஹேட் மேக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்ன இது டாம்சன் மெர்ச்சன்ட் எழுதுனது. இந்த கதை எப்படிலாம் ஒரு ஹேட் மேக்கர்ஸ் ஃபேமிலி இருக்கும். தொப்பி செய்கிறவங்களோட ஃபேமிலி அது ஒரு மேஜிக்கல் லேண்டில் நடக்கிறது. அவங்களோட அட்வென்ச்சர்ஸ் தான் இந்த இதில் இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது தான் இல்லை. ஸோ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது இதுவும் நான் தான் வாங்கினேன். இது ஒரு ஃபேண்டசி கதை தான். இது த கிங்டம் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஸோ இது எரிகா ஜோஹன்சன் எழுதின புக்கு.
ஸோ இது வந்து ஒரு டார்க் ஃபேண்டசியில் உள்ள ஒரு மாதிரி ஒரு புக்கு. ஸோ வந்து இதில் எப்படிலாம் ஒரு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, 2 சிஸ்டர்ஸ், கிளாரா அப்புறம் நதாஷா. கிளாரா வந்து எப்பவுமே பர்ஃபெக்டாக இருப்பா. அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவளை தான் எல்லா ஜாப்ஸ்க்கும் அசைன் பண்ணுவாங்க. ஆனால் நதாஷாவை எல்லாருமே வந்து லைக் அன்லவ்டு சைல்டு மாதிரி. ஸோ அதில் அப்போ வந்து அவளுக்கு ஒரு நட்கிராக்கர் கிடைக்குது. அந்த நட்கிராக்கர் வந்து அவளை அடுத்த உலகத்துக்கு கொண்டு போகுது. ஸோ அதுதான் இந்த கிங்டம் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஸோ இந்த புக்லேயும் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்தது வந்து என் அம்மா வாங்கின த மெய்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் புக்கு தான், எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஸோ இதுதான், இது வந்து அலெக்ஸ் மைக்காலிட்ஸ் எழுதினது. அடுத்தது வந்து நம்மளோட ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோலாம் நான் இவங்கள தான் சொல்லுவேன். ஸோ இவங்க வந்து வேற யாரும் இல்லை, பெரியார் தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. இவங்க இந்த புக் பேர் வந்து என்றும் தமிழர் தலைவன். ஸோ இந்த புக்கு வந்து பெரியாரை பற்றி உள்ள நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு கலெக்ஷன் தான் இந்த புக்கு. ஸோ வந்து இங்கே பாருங்க, இந்த ஒரு இண்டெக்ஸே ஒரு 7 பேஜுக்கு இருக்கும் போல இருக்கு. இண்டெக்ஸே 7 பேஜ். அதுவும் மட்டும் இல்லாமல் பெரியாரோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த புக்கில் இருக்குது. எனக்கு ரொம்ப இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது. இதே நான் படிக்க ஆரம்பித்தேன். அடுத்தது வந்து இது நான் வாங்கினது. இது வந்து த கிறிஸ்மஸ் பிக். எனக்கு மேட்சிங்காக இருக்கும். அது எப்படின்னா, இது வந்து மெயினாக அந்த புக் வாங்கினதுக்கு காரணமே ஜே.கே. ரவுலிங் தான். இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆத்தர். மெயின்லி வந்து ஹாரி பாட்டர் எழுதுறவங்க இவங்க தான். ஸோ வந்து அந்த ஹாரி பாட்டர் நினச்சாலே ரொம்ப த்ரில்லிங்காக லைக் ரொம்ப அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக இதுவும் நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் பிக்கை பற்றி உள்ளது. அதாவது ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையன்கிட்ட ஒரு பிக் டாய் இருக்கும், ஸ்டஃப்டு டாய். ஸோ அந்த டாய் வந்து ஒரு நாள் நேரில் உயிராக வரும், உயிர் வந்துடும் அதுக்கு. அப்போ வந்து அது அவங்க 2 பேரும் பண்ணுற சாகசங்கள்லாம் இந்த புக்கில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்க போகுது, செம்மையாக இருக்க போகுது. இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம மனுஷன் உருவான அந்த ஹிஸ்ட்ரி, அப்போ அந்த நேரத்தில் நடந்தது விஷயங்கள், அதெல்லாம் வந்து இப்போ இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கு வேற ஒன்றும் இல்லை, த சாப்பியன்ஸ். ஸோ இந்த சாப்பியன்ஸ் புக்கில் வந்து எழுதுனவங்க யாரு? யுவால் நோவா ஹராரி. வித்தியாசமான பேரா இருக்கு எல்லாமே. ஸோ வந்து இவங்க தான் எழுதுனது இந்த புக்கை. ஸோ வந்து இந்த புக்கில் வந்து எப்படிலாம் நம்ம மனுஷங்க உருவானதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஹிஸ்டரி இருக்கும். ஏதோ ஒரு நல்லா தான் இருக்க போகுது. எனக்கு ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் இதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த புக் ஃபேரில் வாங்கினது. நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் இந்த புக் ஃபேரை. இது வந்து 21 ஜான்வரி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.